நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். வீட்டை கட்டிப்பார், திருமணத்தை செய்து பார் என்று இங்கே ஒரு சொலவாடை உண்டு. இந்த இரண்டு செயலும் மிகவும் கடினமானது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை இது தரும். உள்ளபடியே வீட்டை கட்டி முடிப்பதற்குள்ளேயும் திருமணம் ஒன்றை செய்து வைப்பதற்குள்ளேயும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பலதையும் நமக்கு புராண காலத்திலிருந்தே சொல்லக்கூடியதாய் அமைந்த நிகழ்ச்சிகள் நிறைய உண்டு. தமிழகத்தில்தான், தமிழ் இலக்கியத்தில்தான் நம்முடைய புராணங்களை தழுவி எத்தனை திருமணங்கள், தெய்வீக திருமணங்கள் என்றவற்றை தனியே தொகுத்தே சொல்லுவார்கள். வள்ளிநாயகி தேவசேனை அம்மைக்கு நடந்தது, பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு நடந்தது என்று இப்படி பல்வேறு நிலைகளிலே தெய்வீக திருமணங்கள் பலவற்றையும் நாம் கேட்டிருப்போம். அதிலுள்ளெல்லாம் நம் மனம் கவர்ந்ததாக இருக்கக்கூடியது இறைவனுக்கும் இறைவிக்கும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையம்பதியிலே நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு ஆன திருக்கல்யாணம். யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் அதற்கு இடப்படும் பத்திரிகையிலே அன்னை மீனாட்சி தேவியை இறைவன் ஆலவாய் அண்ணலாக திருக்கரம் பற்றிய ஓவியத்தை தானே போடுகிறார்கள். பரம மங்களகரமானது மீனாட்சி அன்னையினுடைய திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாணத்தை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அன்றைய தினம் மதுரை நகரமே அந்த நகரத்திற்கே கல்யாணம் போலே, அந்த நகரத்திற்கு தலைவனும் தலைவியுமாயிருக்கும் இறைவனுக்கன்றோ அந்த திருக்கல்யாணம், அந்த அளவிலே அதில் ஈடுபடுவார்கள். சரி, அப்படி நாமெல்லாம் சொல்லக்கூடிய விதமாக அந்த திருக்கல்யாணத்தில் ஏதாவது குழப்பங்கள் நிகழ்ந்ததா என்று பார்த்தால் சில சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு திருவிளையாடற் புராணத்தின் மூலமாக கிடைக்கிறது. படிப்படியாக பார்க்கலாம். ஏன்னா இதில் நிறைய கதைகள் உண்டு. மீனாட்சி அம்பிகைக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் எல்லோரும் காண திருக்கல்யாணம் நடந்து முடிந்து விட்டது. எல்லோரும் அங்கே வந்து தம்பதிகளிடம் ஆசீர்வாதம் பெற்று சென்றார்கள். சாதாரணமாக கல்யாணத்திற்கு சென்றோம் என்னால் நாம் எல்லாம் அந்த தம்பதிகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி வருவோம். இங்கேயோ திருமணம் செய்து கொண்டவர்கள் எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமாய் இருக்கக்கூடிய அம்பிகையும் அண்ணலாரும் அவர்கள் இருவரும் அங்கே நின்று கொண்டிருக்க மனப்பந்தலிலே ஒவ்வொருவராக வந்து நான்முகனும் சரஸ்வதியும் வந்து கீழே விழுந்து திருவடிகளை பற்றி கொண்டு பரிசு பெற்று சென்றார்களாம். திருமாலும் மகாலட்சுமியும் வந்து இறைவனையும் இறைவியையும் பிரதட்சணம் செய்து அவர்களை நமஸ்காரம் செய்து சிவபெருமானிடமிருந்து பிரசாதம் பெற்றுக்கொண்டார்களாம். இப்படி ஒவ்வொரு தேவர்களாக அவரவர்தம் துணைவியரோடு வந்து இறைவனையும் இறைவியையும் வணங்கி சென்றார்கள். திருமணம் என்று சொன்னாலே அங்கே சிறப்பு பெறுவது விருந்து. கல்யாண விருந்திலே அங்கத்தான் நிறைய சடங்குகள், அதில் தான் நிறைய சிரமங்களும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்தில் இந்த திருக்கல்யாணத்திலும் கூட பெரிய அளவிலே பந்தி பரிமாறப்பட்டது. பாண்டிய தேசத்து இளவரசி அல்லவா, பாண்டிய நாட்டின் செல்வ வளத்தை பற்றி எவ்வளவு சொன்னாலும் தகுமே. அப்படி சிறந்த செல்வச் செழிப்பு. அதனால் வந்தவர்கள் எல்லோருக்கும் போதுமான அளவு அங்கே பல்வேறு பலகாரங்களோடு அறுசுவை உண்டி தயாராகி இருந்தது. எல்லோரும் உண்ணச் சென்று விட்டார்கள். ஒவ்வொருவரையாக பார்த்து பாண்டிய தேசத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்தவர்கள், ஐயா வாருங்கள், வந்து அமர்ந்து உணவு ஏற்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ள பந்தி பரிமாறப்பட்டது. ஆனால் வந்திருந்தவர்கள் கூட்டத்தினுள்ளே 2 பேர் மட்டும் உணவு உண்ணாது ஓரமாக நின்றார்களாம். யார் இவர்கள்? ஒருவருக்கு பாம்புக்கால், மற்றொருவருக்கு புலிக்கால். புராணங்களிலே நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பதஞ்சலி, வியாகிரபாத முனிவர்கள். இவர்கள் இருவரும் இரட்டையர்கள் போலே பல ஆலயங்களிலும் இருவருமாய் சேர்ந்து சிவ வழிபாடு செய்ததை பற்றிய புராணங்களை பார்க்கலாம். முக்கியமாக இவர்கள் இருவருக்காக வேண்டித்தான் தில்லையிலே நடராஜ பெருமான் ஆனந்த கூத்தாடி காண்பித்தார். பொற்சபையிலே ஆனந்த தாண்டவம் ஆடினார். அந்த ஆனந்த தாண்டவ தரிசனத்தை இவர்கள் இருவரும் தினந்தோறும் போய் தரிசிப்பது என்ற ஒரு விரதம் வைத்திருந்தார்கள். அந்தபடிக்கு நாள்தோறும் அவர்கள் தில்லையிலே ஆனந்த கூத்தாடக்கூடிய அந்த தரிசனத்தை, நடராஜ தரிசனத்தை செய்து முடித்துத்தான் உணவு உண்போம் என்பதை ஒரு விரதமாக வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இறைவனுக்கும் இறைவிக்குமே இங்கே திருக்கல்யாணம் நடந்ததாலே அதை தரிசிக்க வேண்டி, அந்த திருக்கல்யாணத்திலே கலந்து கொள்ள வேண்டி இவர்கள் மதுரைக்கு வந்து விட்டபடியால் ஆனந்த தாண்டவ தரிசனத்தை பார்க்க முடியாமல் போனது. அதனால் அவர்கள் தில்லைக்கு போய் நடராஜ தரிசனம் செய்து முடித்த பிறகுதான் உணவு உண்ண முடியும், அதுவரையில் நாங்கள் உண்ணமாட்டோம் என்ற சங்கல்பத்திலே அங்கே நின்று விட்டார்களாம். வந்த விருந்தினரில் ஒருவராவது உணவு இல்லாமல் போய்விட்டால் அது ஒரு பெரிய அளவிலே நமக்கு ஒரு நிறைவை தராமல் போய்விடும். ஆனால் பார்த்தாளாம் அன்னை, சுவாமியினிடம் சென்றாள். சுவாமி, பரம கருணாநிதியான நீங்கள் தான் இதற்கு ஒரு விடை சொல்ல வேண்டும். இந்த 2 தபஸ்விகளும் பதஞ்சலி, வியாகிரபாதர்கள் நித்தமும் தங்களுடைய ஆனந்த கூத்தை தில்லையம்பலத்திலே தரிசிப்பும் வழக்கமுடையவர்கள். இன்று இங்கே மதுரைக்கு வந்துவிட்டபடியால் அவர்கள் அந்த நடராஜ தரிசனம் செய்யக்கூடவில்லை. அந்த நடராஜ தரிசனம் செய்யாமல் அவர்கள் உணவு உண்ண மாட்டோம் என்கிறார்கள். அது ஒரு விதமான சங்கடத்தை தந்திருக்கிறது. அதை போக்கியருள வேண்டும் என்று அன்னை இறைவனிடம் வேண்டிக் கொண்டாளாம்.
கருணையே வடிவான சிவபரம்பொருள் அந்த 2 தபஸ்விகளுக்காக வேண்டி எந்த இருவருடைய தவத்திற்காக இறங்கி பெருமான் ஆனந்த கூத்தை அங்கே பொற்சபையிலே சிதம்பர க்ஷேத்திரத்தில் ஆடி காண்பித்தாரோ அதே ஆனந்த தாண்டவத்தை இங்கே வெள்ளி அம்பலமாக அறியப்படும் வெள்ளி சபையிலே ரஜத சபையிலே அந்த இருவருக்காக வேண்டி நடராஜ பெருமான் இங்கேயும் ஆனந்த தாண்டவம் ஆடினார். அவர்கள் கண்கொள்ளா காட்சியாய் உள்ளம் நெகிழ அந்த மனமகிழ்ச்சியிலே அந்த ஆனந்த தாண்டவத்தின் தத்துவத்திலே ஈடுபட்டு இன்பம் பெருக இறைவனை வேண்டி வணங்கினார்கள். பெருமானே தில்லையிலே நித்தமும் ஆடி கழிப்பது போலே இங்கேயும் வருங்காலங்களிலெல்லாம் அடியவர்கள் வந்து வணங்கி வழிபட வெள்ளியம்பலத்திலே நீங்கள் ஆனந்த கூத்தாடியபடியே காட்சி தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். இன்று வரையிலும் மதுரை எம்பதியில் வெள்ளியம்பலத்திலே தெற்கு திசை நோக்கி சிவபெருமான் நடராஜ வடிவமாக திருவடியை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் தரிசிக்கிறோம். அதன் பிறகு அவர்கள் இருவருமாய் போய் உணவு உண்டார்கள். இந்த நிலையில் அம்பிகை சுவாமியை சென்று பார்த்தவள் சுவாமியினிடத்தே, இத்தனைதானா உங்கள் அடியார்களுடைய கூட்டம்? நாங்கள் பாண்டிய நாட்டிலே எத்தனை பேருக்கு அன்னம் சமைத்து வைத்திருக்கிறோம், எத்தனை பட்சணங்கள், எத்தனை கறி வகைகள். ஆனால் உங்களுடைய திருக்கூட்டத்திலே ஒரு பெரிய கூட்டத்தை அழைத்து வந்திருக்கிறீர்களே, அவர்களுக்குள்ளே இன்னும் எங்களுடைய உணவினுடைய அளவிற்கு தகுதியாய் ஆட்கள் இல்லை. இங்கே சமைத்து வைத்திருக்கக்கூடிய பட்சணங்கள் அதீதமாக இருக்கிறது, ஆனால் அதை கொள்ளுவதற்கு உங்களிடம் ஆட்கள் இல்லையே, நீங்கள் கைலாயத்திலிருந்து இன்னும் ஆட்களை கூட்டு வந்திருக்கலாமே என்று கேலியாக சொன்னாளாம். இதை கேட்ட இறைவன், விருந்தோம்பல் என்று வந்த நிலையிலே நாம் அனுஷ்டிக்க வேண்டிய விதி என்ன என்பதை நமக்கு சொல்ல வேண்டி, ஒருவரை அழைத்து விட்டோம் என்றால் நாம் ஏதோ பெரிய அளவிலே விருந்து சமைத்து விட்டோம், வந்தவர்களுக்கு இது போதுமானது, இதற்கே அவர்களிடம் ஆளில்லையே என்பன போன்ற எண்ணங்கள் ஒரு காலத்திலும் வரக்கூடாது என்பதை காண்பித்து கொடுக்கும் விதமாக அன்னைக்கு உபதேசம் செய்யும் விதமாக அந்த இடத்திலே அன்னையை பார்த்து புன்னகை பூத்தவர், அம்மா உங்கள் உணவு பதார்த்தங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். நான் என்னிடம் அந்தரங்கமாக பணிபுரியக்கூடிய பூதகணம் ஒருவரை அனுப்புகிறேன். அந்த பூதகணத்திற்கு போதுமான அளவிற்கு நீங்கள் அன்னமிட வேண்டும் என்று சொன்னாராம். கேட்ட அம்பிகை, ஐயா உங்கள் திருக்கூட்டத்திலே வந்தவர்கள் எல்லோரும் அங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், அத்தனை பேருக்கும் போதுமான பட்சணங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன, ஒரு பூதகணம்தானே, அனுப்புங்கள், எவ்வளவு வேண்டுமோ நாங்கள் பரிமாறுகிறோம் என்று சொன்னாலாம். இதை கேட்டு நகைத்த பெருமான் பூதகணத்தை, குண்டோதரனாகிற பூதகணத்தை அனுப்பி வைத்தார். குண்டோதரனை அழைத்து கொண்டு போய் உணவு பரிமாறும் இடத்திலே மனை கொடுத்து அந்த ஆசனத்திலே அவரை அமரச் செய்து இலை பரிமாறி அவருக்கு வேண்டியவற்றையெல்லாம் அங்கே படைத்தார்கள். வந்த அந்த பூதம் அங்கே படைக்கப்பட்டதையெல்லாம் அடுத்த ஒரு முறை அடுத்த பதார்த்தத்தை வைப்பதற்கு முன்பாக அந்த இடத்திலேயே உண்டு முடித்ததாம். அங்கே கொட்ட கொட்ட அந்த பூதத்தின் வயிற்றுக்குள்ளே அத்தனை பலகாரங்களும் அவ்வளவு அன்ன வகைகளும் கறி வகைகளும் உள்ளே சென்றனவாம். பார்த்தவர்கள் பயந்து போனார்கள். ஐயா, ஒரு பந்திக்கு பரிமாற வேண்டிய உணவு முழுவதையும் இந்த ஒரு பூதம் ஒரு இலையிலேயே படைத்தாகிவிட்டது, இந்த பூதகணம் அத்தனையையும் இங்கே அது உண்டு முடித்து விட்டது, அடுத்தடுத்த பந்திக்கான பலகாரங்களை பரிமாறத் தொடங்கிவிட்டோம், ஆனால் இன்னும் இது நிறைவு பெறவில்லை என்று கூறினார்களாம். இப்படி போக 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 ஒரு அளவிலே கல்யாணத்திற்கு முழுமையாக சமைத்து வைத்திருந்த அத்தனை பதார்த்தங்களும் எல்லா பலகாரங்களும் அங்கே நிறைவு பெற்று போயின. என்ன செய்வதென்று அறியாது தவித்தாளாம் அன்னை. இதோடு முடியும் என்று பார்த்தால் அந்த பூதம் உண்ட உணவினுடைய அந்த தாக்கத்தால் அருந்த நீர் வேண்டும் என்று கேட்க துவங்கியது. அங்கே இருந்த குடங்களிலிருந்த நீரையெல்லாம் ஊற்றி கொடுத்தார்கள், அத்தனையும் குடித்து முடித்தது. இதற்கு மேல் நீர் இல்லை என்ற நிலையிலே மதுரையில் இருந்த குட்டைகள் குளங்களிலெல்லாம் எங்கெங்கே நீர் தேங்கியதோ அது அத்தனையும் வாரி உண்டதாம் அந்த பூதம். இப்படி கிடைத்த இடத்திலிருந்த நீரையெல்லாம் அது வாரி குடித்து முடிக்க இனி மதுரையிலே பருக தண்ணீர் இல்லை என்ற நிலை வந்துவிட்டது. பார்த்த அன்னை அப்போதுதான் நினைத்து கொண்டாளாம், ஆணவத்தால் கெட்டேன், இறைவன் திருமுன்பாக போய் இறைவனே வடிவமாக வந்த விருந்தாளிகள் அவர்களுக்கு எங்களிடம் இத்தனை உண்டு அவர்களிடம் ஆளில்லையே என்பன போன்ற பேச்சினால் நான் செய்த தவறு, அதற்காக வேண்டி இறைவனிடம் சென்று மன்னிப்பு கேட்டாளாம். அதை பார்த்து மகிழ்ந்த இறைவன், அம்மா உன்னை கொண்டு உலகிற்கு உபதேசம் செய்யவே இப்படி நாம் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினோம், அந்த பூதம் அங்கே பசி தாகம் கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறது, அதனுடைய பசியையும் தாகத்தையும் போக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி அந்த பூதம் உண்டு முடிக்க ஒரு இடத்திலே குழி ஒன்று பறித்து கொடுத்தாராம். அதை அன்னக்குழி என்பார்கள். அன்னக்குழி வெட்டி கொடுக்க அதிலிருந்து அந்த பூதம் போதுமான அளவிற்கான அன்னத்தை பெற்று புசித்து பசி ஆறியதாம். அடுத்து அதனுடைய தாகத்தை தீர்க்க தலையிலே சுமந்து வந்த அன்னை கங்கையினிடத்தே இருந்து சில துளிகளை அங்கே சிந்தும்படியாய் செய்து வைகை நதி பெருக்கெடுத்து வரும்படியாய் செய்தாராம். அப்படி வைகையை இறைவன் அழைக்க அந்த வைகை தண்ணீரை குடித்து அந்த பூதகணமானது தன் தாகமும் நீங்கிக் கொண்டது என்று பார்க்கிறோம்.
இப்படி ஒருவருக்கு படைக்க முடியாத நிலையில் அன்னக்குழியும் வைகையையும் வெட்டியும் அழைத்துமாய் ஒரு திருவிளையாடல் இதுவும் அந்த திருக்கல்யாணத்திற்கு பிறகு நடந்தது. அடுத்தது அம்பிகையுடைய அந்த பட்டாபிஷேகத்திற்கு முன்பாகவே, அன்னையை அங்கே பட்டத்தில் அரசியாக ஏற்றுவதற்கு முன்பாகவே அவளுடைய தந்தை மலையத்வஜ பாண்டியன் இறந்துபட்டு போனார். அவர் ஸ்வர்க்கத்தை அடைந்திருக்கிறார். அதனால் அவருடைய தாயார் அங்கே கைம்பெண் வடிவத்திலே, காஞ்சனமாலை என்பவள் கைம்பெண்ணாக நின்றபடியால் அவள் ஒதுங்கி நின்று கொண்டாள். இந்த திருக்கல்யாண வைபவம் முழுவதையும் அவள் மேலே இருந்த ஒரு பலகணி வழியாகத்தான் தரிசனம் செய்தாள். அந்த நிலையில் மீனாட்சி அம்பிகையை வளர்த்தவர்களான இந்த 2 பேர் அவர்களுக்கானவற்றையெல்லாம் செய்து முடிக்க வேண்டுமே. அதனால் இறைவன் காஞ்சனமாலையான அன்னையை வளர்த்தவளானவளை அழைக்கிறார். வந்தவள் இறைவனிடம் தனக்கான வரத்தை விண்ணப்பமாக திருவடிகளிலே வைக்கிறார். சுவாமி அடியாளுக்கு 7 சமுத்திரங்களிலும் போய் நீராட வேண்டும் என்ற ஒரு ஆசை. 7 சமுத்திரங்கள் என்பது உலகின் பல்வேறு பகுதிகளிலே இருப்பது. ஆயுசிலே ஒரு முறை அந்த காலத்திலெல்லாம் நடந்து செல்ல வேண்டியது. கண்டம் விட்டு கண்டமாக கடந்து இந்த சமுத்திரங்களிலே ஸ்நானம் செய்து வந்தவர்கள் பூமியை ஒரு முறை பிரதட்சணம் செய்தது போல கணக்காகிவிடும். நான் ஒவ்வொரு நாடாக போய் அவர்கள் செய்து வரணும்னா ஒரு முறை பூமியை பிரதட்சணம் செய்த கணக்காகிவிடும். பூப்பிரதட்சணம் என்ற ஒன்றை செய்தவர்களுக்கு முக்தி உண்டு என்பது நம்பிக்கை. ஆனால் உலகை ஒரு முறை சுற்றி வந்தவர்களுக்கு மோட்சம். அந்தபடிக்கு பிராயச்சித்தமாக அடியாள் வினை தீர 7 சமுத்திரங்களிலும் போய் நீராட வேண்டும் என்று ஆசை. அதனால் என்னுடைய உடம்பில் அதற்கு பலமில்லை, வயோதிகத்தை அடைந்திருப்பதால் பலமில்லை, தாங்கள்தான் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதை கேட்டு மகிழ்ந்த பரமனும் அந்த மூதாட்டிக்காக வேண்டி சப்த சிந்துக்களையும் சப்த சாகரங்களையும் 7 கடல்களையும் மதுரையிலே வந்து ஒரு குளத்தில் சங்கமிக்கும்படியாய் செய்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகிலேயே 7 கடல் தெரு என்ற பெயரிலே ஒரு தெருவே உண்டு. அந்த இடத்தில் இருக்கும் மண்டபத்திற்கு சுவாமியும் அம்மனும் எழுந்தருள்வதெல்லாம் விழாவாக நடக்க பார்க்கிறோம். இப்படி 7 கடல்களும் ஒரு இடத்தில் சங்கமிக்கும்படியாய் அழைத்தாராம். அடுத்த அந்த அம்மையார் காஞ்சனமாலைக்கு ஒரு கேள்வி. ஐயா, ஒரு பெண்ணானவள் இப்படி திறந்திருக்கக்கூடிய ஒரு தடாகத்தில் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் என்றால் தன் தந்தை கரங்களையோ கணவன் கரத்தையோ மகனுடைய கரத்தையோ பிடித்து கொண்டு தான் நீராட வேண்டும். எனக்கு ஆண் வாரிசு இல்லை, அதனால் மகன் இல்லை. என் தந்தை பல நாட்களுக்கு முன்பாக காலமாகி விட்டார். என் கணவனையும் இழந்து விட்டேன். இப்போது அடியாள் இந்த தீர்த்தத்திலே எப்படி மூழ்குவது என்று விண்ணப்பமாக வைத்தாளாம். இறைவன் திரு ஆணைக்கு கட்டுப்பட்டு ஸ்வர்க்கம் சென்ற மலையத்வஜ பாண்டியன் மீண்டும் இறங்கி வந்தானாம். வந்த தன் கணவனை பிடித்து கொண்டு அந்த பெண்ணானவள் காஞ்சனமாலையும் மலையத்வஜனும் இருவருமாய் சேர்த்து அந்த 7 கடல் தீர்த்தத்திலே மூழ்கி அவர்கள் இருவரும் வீடுபேற்றை அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி அன்னை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம் நடைபெற்று முடிந்த பிறகு இத்தனை நிகழ்ச்சிகள் வரிசையாக அந்த கல்யாணத்தோடே தொடர்ந்து இன்று வரையிலும் மதுரையிலே மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் சித்திரை திருவிழாவில் திருக்கல்யாணம் நடந்து முடிந்த பிறகு கோயிலிலேயே ஒரு மூலையிலே குண்டோதரனான அந்த பூதகணத்திற்கு ஒரு சன்னதி, அந்த சன்னதியில் பெரிய இலை பரப்பப்பட்டு அதிகப்படியாக அங்கே தயாரிக்கப்பட்ட அன்ன வகைகள் பலகாரங்கள் எல்லாம் அந்த இலையில் பரப்பி அந்த பூதகணத்திற்கு நைவேத்தியம் செய்யப்படுவன போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து வருகின்றன. ஒரு புராணத்தின் மூலமாக இறைவன் எத்தனை நல்ல செய்திகளை நமக்கு பரிமாறுகிறார், நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார் என்று பார்த்தால் புராணங்களை அறிந்து கொள்ள வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.